ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இல்லை நல்லா இருக்கீங்களா? ஆமாம், இப்போ நம்ம 3ஆம் வகுப்பில் 5ஆம் பாடம் கல்வி கண் போன்றதுங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். விரியூர் கிராமம். கிராம சபை கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு வந்தார் பொன்வண்ணன். உதவித்தொகை பெறுபவர்களின் பெயர்களை ஊர் தலைவர் படித்தார். பொன்வண்ணன் தன்னுடைய பெயர் இல்லாதது கண்டு வருத்தப்பட்டார். கூட்டம் முடிந்ததும் பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? எனக்கும் உண்டுதானே என்று கேட்டார். பண உதவிக்கான கூட்டம் பற்றி அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார். படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன் என்றார் பொன்வண்ணன். என்னப்பா, உங்களுக்கு படிக்க தெரியலை, ஆனால் உன் பையன்தான் பள்ளியில் படிக்கிறானே என்று கேட்டார் தலைவர். இப்போ அவங்களுக்கு தான் படிக்க தெரியாது, அந்த தம்பி பள்ளிக்கூடம் போகிறான்ல, படித்த பையன் தானே, படித்து காட்டியிருக்கலாமா இல்லையா? அமைதியாக நின்றார் பொன்வண்ணன். சரி, பரவாயில்லை, உங்கள் பெயரையும் நான் பட்டியலில் இணைத்து விடுகிறேன் என்றார் தலைவர். பொன்வண்ணன் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்துள்ளார். தனக்கு உதவியாக மகனை கடைக்கு அழைத்து செல்வார். மகனுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தும் அடிக்கடி பள்ளியிலிருந்து நிறுத்தி விடுவார். இதனால் அவன் சரியாக படிக்கவில்லை. அன்றைக்கும் அவனை கடையில் விட்டுத்தான் கூட்டத்திற்கு வந்திருந்தார் பொன்வண்ணன். பொன்வண்ணன் தனது தவற்றை உணர்ந்து வருந்தினார். படித்து என்ன ஆகிவிடப் போகிறது? பணம் ஈட்டுவதுதான் முக்கியம் என்று நினைத்து நான் படிக்காதவன் ஆகிவிட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். வேலைக்காக இனி நான் என் மகனை பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். தினமும் பள்ளிக்கு அனுப்புவேன் என்று முடிவெடுத்தார் பொன்வண்ணன்.